அழுகனா ஃபேக் அழுகை இல்லை, உண்மையான அழுகை. ராத்திரி முழுவதும் உட்காந்து அழுதானாமா பாருங்க. பொழுது விடிகிற நேரம் வந்துருச்சு, நல்லா தான் அழுதுருப்பான் போல. அவனுடைய விண்ணப்பம் என்ன? அப்போ காரியம் மாறுதலாய் முடிவதற்கு 2 காரியங்களை எஸ்தர் செய்கிறாள். ஒன்று, தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறார் ஃபர்ஸ்ட். 2, ராஜாவை தன் பக்கம் இழுப்பதற்கு அவள் யூஸ் பண்ணுற மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த விண்ணப்பத்தோடு கூட அழுதல், அந்த கண்ணீரோடு கூட ஜெபம். அந்த கண்ணீரின் ஜெபம் ஒரு நாளும் உங்களை ஏமாற்றவே ஏமாற்றாது. சில நேரத்தில் உன் கண்ணீருக்கு மனுஷன் பதில் கொடுக்காமல் போவான். உன் கண்ணீருக்கு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? பெருசாலாம் ஒன்றும். சில ஆண்கள்லாம் இருக்காங்க, என்ன அழுதாலும் கவலைப்பட மாட்டான். அவன் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டான். அழு, இப்போ என்ன, இப்போது நான் தான் உன்னை 10 வருஷமாக பார்க்குறேனே, அழு. அப்போ அவனே கேட்குறான், என்ன இன்றைக்கி நீ அழுவல? இதுக்கெல்லாம் நீ அழுதுருக்கணுமே இந்நேரம். அவன் பழக்கப்பட்டான். அதனால் நம்மளுடைய அழுகைக்கு மனுஷன் ஒருவேளை என்ன செய்ய மாட்டான்? செவி சாய்க்க மாட்டான். அவன் கூட அதில் ஈவிரக்கெல்லாம் போயிடுவான். ஆனால் உண்மையாய் நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை அழுகையோடு கூட பதில் தராமல் போகவே மாட்டார். இந்த 3 இன்சிடெண்ட் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஒன்று, மரியாளுடைய ஜெபம், அழுகையோடு கூட செய்கிற ஜெபம். 2, எஸ்தருடைய ஜெபம். 3வது, யாக்கோபினுடைய ஜெபம். இந்த ஜெபம் கண்ணீரோடு கூட அவர்கள் செய்யும் போது ராஜா தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும். என்ன செய்யணும்? முதலாவதாக அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம், எஸ்தர் செய்தது, தன்னை தயார்படுத்தி கொண்டால், ராஜவஸ்திரம் தரித்து கொண்டால், உபவாசம் இருந்தால், குசியாமல் குடியாமல் காத்திருந்தால், அவளுக்கு தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தின் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ராஜாத்தி, ராஜகுமாரத்தி, நான் சொன்னால் நடந்துரும், அதெல்லாம் எல்லாம் நான் ராஜா கேட்பாரு, அந்த கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது. ராஜா என்னை எவ்வளோ நேசித்தாலும் சரி, முதல்ல நான் தேவன்கிட்ட போய் ஒப்புரவாய்க்கிறேன், நான் முதல்ல அங்கே ரெடி ஆகிக்கிறேன். 2வது, ராஜாவை அசைக்கக்கூடிய ஜெபம். இது 2ம் சேர்ந்து ஒரு இனத்தையே காப்பாற்றி முடிச்சிருச்சு. அல்லேலூயா. நீங்கள் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, காசாக்காக ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது. எந்த ஜெபத்தையும் நாம் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். இந்த மெசேஜ் நேரத்தை தவிர மிச்ச நேரத்தில் நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? ஜெபம் பண்ண போகிறீங்க. உங்கள் ஜெபம் உண்மை உள்ளதாக, ஆயத்தப்பட்டதாக, கண்ணீரோடு கூட உண்மையாக இருக்குமானால் நீங்கள் ஜெபிக்கிற அத்தனை ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு ஜெபம் கூட மிஸ் ஆகாது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அவர்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் அவர் பதில் கொடுக்குறாருன்னு 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. ஒரு ஜெபம் கூட ஃபெயிலியர் ஆகாது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுற முறை தான் ரொம்ப முக்கியம். முதலாவதாக காரியத்தை அவர்கள் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார்கள். கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவர். ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை தூக்கிலிட நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவர். உங்கள் எதிரிகள் உங்களை மட்டம் தட்டி அவர்கள் உயர நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3வதாக, அவர்கள் பகைவர் அவர்களை மேற்கொள்ள நினைத்தாலும் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லமை உள்ளவர். இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்கே இருக்குன்னா உங்கள் ப்ரேயரில் தான் இருக்குது. உங்கள் ஜெபம் இதையெல்லாம் மாற்ற வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒருவேளை ஆமான் மாதிரி ஒரு சிலர் உங்களுக்கு வர வேண்டிய உயர்வை அவங்க தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களை கொல்ல வேண்டும் என்று கூட நினைப்பாங்க. நீங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். மொர்தெக்காய் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து அவனை ரிமூவ் பண்ணணும்னு ஆமான் நினைச்சானாமா. அவனை மட்டும் இல்லை, அவனுடைய சந்ததி மொத்தத்தையும், யூத குலத்தையேன்னு வசனம் சொல்லுது. அதே மாதிரி உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையே ரிமூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒன்று சொல்கிறார், எந்த ஆமான் உனக்கு விரோதமாக எழும்பினானோ, எந்த காரியத்தை உனக்கு விரோதமாக எழுப்பினானோ அந்த ஆமான் அந்த காரியத்திலேயே விழுவான். அதை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் அவர். ஒரு காரியத்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டு அதை செய்யாமல் அவர் தூங்கவே மாட்டார். ஆனால் சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும், சிச்சுவேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும்.
நமக்கு விரோதமானவங்க மேலே வந்து நிற்பாங்க, நமக்கு விரோதமாக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, நம்மளை இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்வாங்க. அது நம்ம வாசப்படி வரைக்கும் வந்துடும், நம்ம இருக்கிற இடத்து வரைக்கும் கூட வரும். ஒன்று மட்டும் நீங்கள் நினச்சிக்கணும், வெள்ளம் எவ்வளவு பெருகி வந்தாலும் என் பேழை அந்த வெள்ளத்தில் மூழ்காது. என் பேழை அந்த வெள்ளத்துக்கு மேலே தான் மிதக்குமே ஒழிய ஒரு நாளும் வெள்ளம் பேழையை மேற்கொள்ளாது. மேலிருந்தும் தண்ணி, கீழே இருந்தும் தண்ணி, எல்லா பக்கமும் தண்ணி. அவ்வளோதான், பேழை முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த பேழைக்கு நடுவிலிருந்து, அந்த தண்ணிக்கு நடுவிலிருந்து பேழை புறப்பட்டு மேலே வந்து நின்றது. தண்ணி உயர 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 பேழையும் உயர்ந்து கொண்டே தான் போச்சு. உன் பிரச்சனை எவ்வளவு உயர்ந்தாலும் அதற்கு மேலாக உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். சிகரங்களுக்கு மேலாக தண்ணி வந்தாலும் கர்த்தர் அதற்கு மேலாக உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்கு தேவன். நாம பார்க்கறதுக்கு சின்னவங்க தான். அவர் ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது அவர் நம்மை நினைப்பதற்கும் நம்மை விசாரிப்பதற்கும் நாம் எம்மாத்திரம், ஆனாலும் நம்மேல் கண் வைத்து அவர் ஆலோசனை சொல்லுகிறாராம். நம்ம கண்ணுக்கு எறும்பு சின்னது, அவர் கண்ணுக்கு நம்மளே சின்னது. பூமியின் தூளு மாதிரி இருக்கிறோமா? ஆனால் ஒன்று தெரியுமா? அந்த தேவன் நம்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறார், நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தாழ விடவே மாட்டார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஒரு சிலர் நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடைக்கப்பட்டாச்சு, எவ்ரிதிங் இஸ் ஓவர், இதுக்கு மேல எதுவும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ உன் அறிவுக்கு எட்டாததும் நீ அறியாததுமான ஒரு வழியிலே அவர் நடத்த வல்லமை உள்ளவர். உனக்கு தெரியாத ஒரு வழியை அவர் காட்டுவார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், there is no end in the God's hand. கர்த்தருடைய கரத்தில் எண்டுன்னு ஒன்று கிடையாது. கடைசியாக ஒரு வழி கர்த்தர் உனக்கு வச்சிருப்பார். அது உனக்கு தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். வரும்போது அந்த வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டி உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எந்த ஆமானும் என்னை மேற்கொள்ள மாட்டான், என் பகைவர் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தான் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரே ஒழிய என்னை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை யாருக்கும் தெரியவில்லை. அது மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கணும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். உனக்கு ஆண்டவர் ராஜவஸ்திரம் தரிப்பார், உன்னை அநேகருக்கு முன்பாக உயர்த்துவார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் புழுதியில் உட்கார்ந்துருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் கூக்குரல் இட்டுக்கிட்டு இருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் ஏன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் வரும், உன்னை ராஜ வஸ்திரம் தரித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன் பெருமையை நான் சொல்லுவேன், உன்னை அழைத்ததை நான் ஒப்பு கொடுப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ என்னுடையவன் என்பதை நிரூபித்து காட்டுவேன், நீ என்னுடையவன் என்பதை நிரூபித்து காட்டுவேன். God will honor you. எல்லார் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க மாத்திரம் அவிசுவாசமா இருந்துராதீங்க. நாம ஜெபிக்க போகிறோம். என் காரியம் மாறுதலாய் முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா செஞ்சிருவார். எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்களோ அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்து விட்டார். வருகிற நாட்களில் நாம் அதை பார்க்க போகிறோம். கர்த்தர் செய்த பெரிய காரியத்தை வெளியரங்கமாய் கர்த்தர் செய்ததை நாம் வெளியரங்கமாய் பார்க்க போகிறோம். அந்தரங்கத்தில் செய்ததை வெளியரங்கமாய் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே இன்று சொன்ன இந்த வார்த்தையை நீ நிறைவேற்றி அதன் மூலமாய் செய்ததை நாங்கள் சாட்சியாய் கேட்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் சாட்சியாய் கேட்க போற தயவுக்காய் நன்றி.